ஈரோமாட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. ஒரு நடிகர் இந்த ஹேர் ஸ்டைல்ல வரணும், இந்த ஃபேஸ் கட்டை அவர் நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் ஒரு இயக்குனர் நினைப்பதுங்கிறது ரொம்ப இயல்பானது. அவனிவனும் ஒரு படம் வந்துச்சு, அதில் ஆர்யாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பாரு. ஒரு இயக்குனருக்கான எண்ணத்திற்கு மரியாதை கொடுக்குறாரு ஒரு நடிகர். இந்த படத்தில் வந்து இந்திக்கு எதிராக பல டைலாக்குகள் இருக்கு. கதையே வந்து ஒரு இந்தி எதிர்ப்பு தியாகியினுடைய கதை தான். எப்படி நாம் வந்து அங்கே போய் இந்தியில் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும்? இப்போ அங்கே கேள்வி கேட்பாங்க, இல்லை அங்கே பார்சியலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது சுதா கொங்கராவுக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுது. தொடர் தோல்விகள் வரும்பொழுது நீங்கள் எங்கே தவறு இருக்குங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். கௌதம் மேனன் வந்து ஒரு காக்க கொடுக்கலன்னா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நந்தாவில் வந்து பாலா ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியாது. தன்னை வளர்த்து விட்ட இயக்குனர்களையே அவர் வந்து அலட்சியப்படுத்தும் போதுதான் சாபமா மாறுது. அதனால இந்த படமே வந்து ஒரு கிளிம் சோன் நடுவில் விட்டாங்க, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. படம் வந்து வேற மாதிரி இருக்குங்கிற அளவுக்கு ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ண அந்த கிளிம்ஸ் இண்டஸ்ட்ரியிலே அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ பாலா திரைத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிருச்சு. இது எல்லாருடைய பார்வையும் என்னவா இருக்கு அப்படின்னா, இல்லை விக்ரம் வருவாரா சூர்யா வருவாரா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க சம்பிரதாயத்துக்காகவாவது வந்து அங்கே மைக்க பிடிச்சி பாலாவை பத்தி பேசினா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இல்லைன்னா இந்த குரு துரோகம்ங்கிறது உங்களை துரத்திட்டே இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ கௌதம் மேனன் வந்து வெற்றிமாறனோடு ரொம்ப இணக்கமாக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கதையை தான் இன்னைக்கு பல ஹீரோக்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வெற்றிமாறன்ட்ட ஒரு கதை வாங்கி நம்ம பண்ண என்னன்னு அவர் நினைச்சுதான். அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் வலைபேச்சு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிவகார்த்திகேயனை எடுத்துக்கொண்டோம்னா, இப்ப புறநானூறு படம் வந்து சுதா கொங்கராவோட இணைஞ்சு பண்றதா இருந்தது. இப்ப அதுல ஏதோ சர்ச்சை ஏற்பட்டது. ஆல்ரெடி வந்து சுதா கொங்கரா வந்து சூர்யா அணுகும் போது ஏதோ சர்ச்சை ஏற்பட்டதுனாலதான் சூர்யா அவர்கள் விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த படத்துல ஏதாவது மீண்டும் பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டிருக்கா சார்? இல்ல, பிரச்சனை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு நடிகர் இந்த ஹேர் ஸ்டைல்ல வரணும், இந்த ஃபேஸ் கட்டை அவர் நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் ஒரு இயக்குனர் நினைப்பதுங்கிறது ரொம்ப இயல்பானது. நீங்க பாலா படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்யாலாம் எப்படி நடிச்சாருன்னு எனக்கு தோணும். இப்போ அவனிவனும் ஒரு படம் வந்துச்சு, அதில் ஆர்யாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பார். ஆர்யா இத்தனைக்கும் வந்து ஒரு பிளே பாய், ஒரு மக்கள், அதாவது அந்த டீனேஜ் பெண்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நபர். அவரை கொண்டு வந்து ஒரு சட்டி கிராப்பை வெட்டி விட்டு ரொம்ப கேவலமாக அவரை வந்து நீங்கள் உருவாக்குற தைரியம் இருக்குல்ல, அதுக்கு ஒப்புக்கொள்கிற தைரியம் இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ ஒரு இயக்குனருக்கான எண்ணத்திற்கு மரியாதை கொடுக்குறாரு ஒரு நடிகர். அப்பதான் வந்து அந்த படம் நிம்மதியா அவங்க நினைச்ச மாதிரி எடுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சிவகார்த்திகேயனுக்கு வந்து பெரிய முகத்துல வந்து பெரிய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணும்லாம் அவங்க சொல்லலை. இந்த பிரெஞ்சு பெய்டு மாதிரி ஒன்று வைங்க, இப்போ வச்சிருக்கிற தாடியை எடுத்துட்டு பிரெஞ்சு பெய்டு மாதிரி வைங்க, அது எனக்கு கரெக்டாக இருக்கும்னு அவங்க சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, வரிசையா நான் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா படத்துலையுமே ஒரே கட்டப்பில் இருக்கேன். இப்போ அந்த படங்களும் வந்து இதில் ஒரு 15 நாள், அதில் ஒரு 15 நாள், அப்படி மாறி மாறி நம்ம பண்ணுறதுனால எனக்கு அந்த கெட்டப்பு கலைக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லும்போது ஒரு இயக்குனராக அவங்களுக்கு கோபம் வருது. என்னங்க, நான் நினச்ச மாதிரி ஒரு கெட்டப்பில் நீங்கள் வர முடியலன்னா அது எப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் நல்ல வேலையாக அந்த பிரச்சனை இயற்கையை தீர்த்து வச்சிச்சு. என்னென்னா, சிபி சக்கரவர்த்தி இயக்கிற படத்துக்காக தான் அந்த போராட்டம் அவருக்கு. அங்கேயும் அதே கெட்டப்பில் வர்றேன், நான் எப்படி மாற்ற முடியும்ட்டு. அந்த படத்தில் நடித்த ராஷ்மிகா மந்தனா வந்து அவங்களுக்கு இப்போ டேட் கொடுக்க முடியல, அதனால அவங்க தள்ளி போயிட்டாங்க. மார்ச்சில் தான் டேட்டுட்டாங்க. அப்போ இந்த படப்பிடிப்பே மார்ச்சில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இண்டிவிஜுவலாக சுதா கொங்கரா கேட்ட முக அழகுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். இப்போ அதனால பிரச்சனை சால்வ். சார், சூர்யா அவர்களை பத்தி பேசும்போது அவர் வந்து இங்க கோலிவுட் சினிமா தாண்டி பாலிவுட்ல போயிட்டு களம் இறங்குறாரு அப்படின்ற செய்திகள் வெளிவந்திருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை குறித்து தான் புறநானூறுல இருந்தே வெளியே வந்துட்டாரு அப்படின்ற நியூஸ்லாம் நிறைய வைரலா போயிட்டு. இல்ல, உண்மைதான். அங்க வந்து மகாவீர் கர்ணான்னு ஒரு படத்துல அவர் நடிப்பதற்கு பிளான் பண்ணாரு. அந்த படம் வந்து 600 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்படுவதா இருந்துச்சு. அதை தாண்டி ஜோதிகாவும் சூர்யாவும் சேர்ந்து அங்க பல இந்தி படங்களை தயாரிக்கிற முடிவுகள்லாம் வந்தாங்க. அப்புறம் ஜோதிகா வந்து இந்தி படங்களில் நடிக்கிறதுக்கான ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து
அவங்களுடைய பார்வை அப்படியே மெல்ல ஹிந்திக்கு போச்சு. அதுக்கு முன்னாடி கமிட் பண்ண படம் தான் புறநானூறு. ஸோ இந்த படத்துல வந்து ஹிந்திக்கு எதிராக பல டைலாக்குகள் இருக்கு. கதையே வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு தியாகியினுடைய கதை தான். ஒரு மாணவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து உயிரை இழக்கிறார். அவருடைய பின்னணி என்னங்கிறது தான் கதையா இருக்கு. அப்போ இந்திய எதிர்ப்பை வலியுறுத்துகிற ஒரு படத்தை இங்கே எடுத்துட்டு அதில் நடிச்சுட்டு, ஏன்னா அவரே தயாரிக்கிற படமா இருந்துச்சு, அது சுதா கோங்கரா இயக்க 2D தயாரிக்கிற படமா இருந்துச்சு. எப்படி நாம வந்து அங்கே போய் இந்தியில் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும்? இப்போ அங்கே கேள்வி கேட்பாங்க, இல்லை அங்கே பார்சியலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அதனால அது வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்தார். அது சுதா கோங்கராவுக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்திடுச்சு. என்னடா அந்த படத்துக்காக நம்ம ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், திடீர்னு வந்து இந்த படம் வேணான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப சீக்கிரம் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க ரொம்ப முனைப்பா இருக்காங்க. ஓகே, சூர்யா அவர்கள் பண்ற விஷயம் கரெக்டா தப்பா சார்? ஏன்னா அவர் வந்து கோலிவுட் சினிமா, தமிழ் சினிமால தான் வந்து முற்றிலும் பிரபலமானாரு. இப்ப அடுத்து அஜித் விஜய்க்கு அப்புறம் அவர் தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது சரியான விஷயமா? இல்ல, சரியா தவறாங்கிறது அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும். நம்ம வந்து அதுல கருத்து சொல்றதுக்கு நம்ம யாரு? அது அவருடைய வாழ்க்கை, அவருடைய சம்பாத்தியம், அவருடைய அடுத்த கட்ட பாய்ச்சல். இது நீ அங்க போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இலங்கைக்கு ஒரு காலத்தில், அப்போ இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவத்துக்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்ட தமிழின அழிவுக்கு பிறகு இங்கிருந்து பல கலைஞர்கள் இலங்கைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற அமைப்புகள், குறிப்பாக சீமான் தலைமையில் பயங்கரமாக த்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பல கலை நிகழ்ச்சிகள் வந்து அங்கே போனவங்க ரத்து பண்ணிட்டு சென்னைக்கு திரும்பினதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நம்ம அந்த கலைஞர்களை மட்டுமே தான் பார்க்குறோம். இப்போ நடிகர்கள் அங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பல தொழிலதிபர்கள் இலங்கையில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து தினந்தோறும் ஃப்ளைட்டில் போயிட்டு வர்ற பல தொழிலதிபர்கள் இருக்காங்க. இங்கேருந்து பல்லாயிரம் கோடிகள் அங்கே இன்வெஸ்ட் பண்ண மந்திரிகள் அப்படிலாம் இங்கே இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோமா? அப்போ நமக்கு வசதியாக யார் இருக்காங்களோ அவங்க மண்டையில் தொடர்ந்து கூட்டிகிட்டே இருக்கிறது நம்முடைய வழக்கமாக போயிடுச்சு. அப்படி தான் நடிகர்கள் சிக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. சார், சூர்யா அவர்கள் வந்து இத்தனை நாள வந்து அவர் கதை கேட்கறது வந்து அவர் குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்றது, ஜோதிகாவோட டிஸ்கஸ் பண்றது, 2D என்டர்டைன் இவங்களோட டிஸ்கஸ் பண்றதா இருந்தது. இப்போ வந்து மாறிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தி வெளிப்படுது. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் நல்ல கம்பேக்கா கொடுப்பாரு, நல்ல கதையை தேர்ந்தெடுப்பாரு. ஏன்னா அந்த குடும்ப டிஸ்கஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்ற நிறைய செய்திகள் பரவிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம பார்வை இல்லை, நிச்சயமா அது நல்ல விஷயம். அப்படி வந்திருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா தொடர் தோல்விகள் வரும்பொழுது நீங்க எங்க தவறு இருக்குங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ அப்படி ஏதோ ஒரு அனலைஸ் பண்ணி தான் அதுலேருந்து வெளியில் வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் சூர்யா வந்து தனக்கு யாரெல்லாம் வாழ்வு கொடுத்தார்களோ அவங்கள எல்லாமே வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கௌதம் மேனன் வந்து ஒரு காக்க கொடுக்கலன்னா சூர்யாவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நந்தாவில் வந்து பாலா ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஹரி வந்து சிங்கம்னு ஒன்று கொடுக்கலன்னா வந்திருக்க முடியாது. ஸோ அப்படி வந்து பல பேர் அவரை வந்து தோளில் தாங்கி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவங்களையெல்லாம் அவர் நாகரிகமான முறையில் வெளியில் அனுப்புனாருன்னா இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் ஹேண்டில் பண்ணி அனுப்புனார். இப்போ கௌதம் மேனன் படமெல்லாம் அந்த படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. நீங்கள் ஒரு படத்துலேருந்து வெளியேறுவதுங்கிறது ரொம்ப சைலண்ட்டாக நடந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு இயக்குனரை பொது வெளியில் அவமானப்படுத்திட்டு நீங்கள் வெளியில் வரும்பொழுது அந்த இயக்குனருக்கு மனம் எவ்வளோ வேதனைப்படும். உனக்காக நான் இவ்வளோ பண்ணனே, உன்னை வந்து இவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் நான் உனக்காக கொடுத்தனே, ஆனால் நீ என்னை பொது வெளியில் வந்து இவர் கதை சொல்ல தெரியலங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறேன்னு கௌதம் மேனன் வருத்தப்பட்டாருன்னா அந்த சாபம் பலிக்குமா பலிக்காத? அதுதான் இன்னைக்கு சூர்யா விரட்டுதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஹரி சிங்கம் மாதிரி ஒரு படம், நீங்கள் உள்ளபடியே போலீஸ் ஆஃபீஸர்னா அந்த மிடுக்கு அது எல்லாமே வந்து சூர்யாவை கொண்டு வந்து அப்படி ஃபயராக ஒரு படத்தை கொடுத்தவர். அடுத்தடுத்து நீங்கள் ஹரிக்கு பண்ணது தவறான ஒரு விஷயமா மாறி போச்சு. ஏன்னா சிங்கம் 1, 2, 3 நீங்க போகும்பொழுது ஜனங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஹரியை விரட்டி விட்டுருக்க கூடாது. சிங்கம் சீரீஸை க்ளோஸ் பண்ணிட்டு சார் வேற ஒரு கதை எடுத்துட்டு வாங்க சார்னு சொல்லணும். அப்ப அவரை வந்து நீங்க புறக்கணிக்கும் போது அவர் வருத்தப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி தன்னை வளர்த்து விட்ட இயக்குனர்களையே அவர் வந்து அலட்சியப்படுத்தும் போது தான் அங்கேருந்து ஒரு எரிச்சல் வருது. அது வந்து சாபமா மாறுது. அதனால இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, இப்ப விக்ரம் அவர்கள் குறித்து பார்க்கும்போது இப்ப சேது வந்து 25 வருஷம் கடந்திருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி துருவ நட்சத்திரம் வந்து ஒரு பிரச்சனையா போயிருந்தது ரிலீஸுக்கு. விக்ரம் அவர்கள் வந்து அதுக்கு எந்த பதிலும் கொடுக்காம அமைதியாவே இருந்தாரு. இப்ப அடுத்ததா வீர தீர சூரன் அருண் அவர்கள் இயக்கத்துல வெளியே வருது.
ஸோ அதை எப்படி சார் பாக்குறீங்க? அந்த படத்தோட அப்டேட் என்னவா இருக்கும்? அது இல்லாம அருண் அவர்கள் வந்து சித்தா மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இந்த படத்துக்கு எப்படி அவரோட கதை தழுவுல இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல நீங்க சித்தா பாக்குறீங்க, சித்தாவும் மிகச்சிறந்த படம். அதுக்கு முன்னாடி அவர் இயக்குன படங்கள்லாம் ரொம்ப அல்டிமேட்டான படங்கள் தான் அருண் இயக்குன படங்கள்லாம். ஸோ அதனால இந்த படமே வந்து ஒரு கிளீன் சோன் நடுவில் விட்டாங்க, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. அந்த படம் வந்து வேற மாதிரி இருக்குங்கிற அளவுக்கு ஒரு 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 எண்ணத்தை கிரியேட் பண்ண அந்த கிளிம்ஸ் அது. அதனால இண்டஸ்ட்ரியிலே அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் வந்து விக்ரமுடைய சேதுவுக்கு பிறகு ஒரு பெரிய டிராவல் விக்ரமுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சில படங்களில் அவர் நடித்தா கூட பாலா வந்து தான் அவருக்கு சேது மூலம் ஒரு பெரிய லைஃப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போ பாலா திரைத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிருச்சு. அதற்காக இந்த மாதம் ஒரு நல்ல விழா ஒன்று எடுக்கிறாங்க. அது வந்து திரையுலகத்தை சார்ந்த பல பேர் வர்றாங்க. அப்புறம் பாலாவால் பயன்பெற்ற பல நடிகர்கள் அங்கே வரப்போகிறாங்க. இது எல்லாருடைய பார்வையும் என்னவா இருக்குது அப்படின்னா, இதில் விக்ரம் வருவாரா சூர்யா வருவாரா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. நிஜமாவே அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா அதுதான் சரியான குரு மரியாதை. இந்த பண பிரச்சனை நான் வந்து எனக்கு அவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்குது, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் சம்பிரதாயத்துக்காகவாவது வந்து அங்கே மைக்க பிடிச்சி பாலாவை பற்றி பேசுனா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா இந்த குரு துரோகம்ங்கிறது உங்களை துரத்திட்டே இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சார், விக்ரம் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதுக்கு துருவிக்ரம் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மைதான். ஆக்சுவலாக வந்து தன்னுடைய மகனை விக்ரம் நினைச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய இயக்குனர்கிட்ட கொண்டு போய் விட்டு, சங்கர் மாதிரியோ அல்லது மணிரத்னம் மாதிரியோ ஒரு இயக்குனர்கிட்ட கொண்டு போய் விட்டு, சார் என் பையனை வச்சு ஒரு படம் எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்களும் முடியாதுன்னு மறுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து எப்படி நம்மளை பாலா உருவாக்குனாரோ அதே மாதிரி நம்ம பையனையும் உருவாக்குறாருன்னு நம்பினார். அது பாலா ஏமாத்திட்டார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பாலா வந்து அந்த படத்தை மிக சரியாக பண்ணியிருந்தாருன்னா விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய பொருள் நஷ்டம் வந்திருக்காது. இன்னொன்று பையனை ஃபேஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, பையனுக்கு ஒரு கனவு இருக்கும்ல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாலா டைப் ஆஃப் கதையிலே எனக்கு வேணாம், நான் வந்து வேற மாதிரி போறேன்னு சொல்லும்போது தான் ஒரு ரீமேக்கை கொண்டு வராங்க. தெலுங்கு படம் ஒன்று அர்ஜுன் ரெட்டின்னு அதை ரீமேக் பண்றாங்க. அது வந்து இவங்க நினைச்ச மாதிரி வரல. அப்போ அந்த பையனை வந்து இவர் தானே ப்ரெஷர் கொடுக்குறாரு பாலாவை வச்சு பண்ணலான்னு. அப்போ ஒரே வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தரை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? அது ஒரு பக்கம் இருக்கு. பாலா நம்மளை ஏமாத்திட்டாருங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அதே படத்தை வேறொரு வெர்ஷன்ல எடுத்தாங்க, வேற ஒரு இயக்குனரை வச்சு எடுத்தாங்க. அந்த படமும் ஒன்றும் பெருசா போகலை. இதுல நிறைய நஷ்டம் வந்து விக்ரமுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த வருத்தம் வந்து பாலா மேல அவருக்கு இருக்கு. சார், இப்ப வணங்கான் படம் பாலா அவர்கள் பத்தி பேசும்போது வணங்கான் படம் எப்படி இருக்கு? ரிலீஸுக்கு வந்து சரியா ரிலீஸ் ஆயிடுமா? ஏன்னா அந்த டேட்டும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகாத மாதிரியே இருக்காம நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இல்ல அவங்க பொங்கலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸே பண்ணிட்டாங்களே. பொங்கல் அன்னைக்கு படம் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதா அந்த படம் பார்த்த எல்லாருமே சொல்றாங்க. முக்கியமா அந்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ரொம்ப கான்ஃபிடண்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஒரு பக்கம் விடாமுயற்சி வருது, இன்னொரு பக்கம் கேம் சேஞ்சர் வந்து அதே நேரத்தில் வருது. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுவோன்னு அவர் சொல்லும் பொழுதே அதில் இருக்கிற கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு புரியுது. பட் படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி நம்புறாங்க எல்லாரும். சார், கடைசி கேள்வி. இப்போ ஜிவிஎம் அவர்கள் வந்து தனுஷ் அன்னைக்கு கதை சொல்ல போனாரு. அதை வந்து தனுஷ் அவர்கள் வந்து விலக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அடிபடுது. அதை பத்தி நம்ம பார்வை என்ன சார்? இல்லை, என்னை நோக்கி பாயும் தோட்டாவில் வந்து கௌதம் மேனன் மேலே அவருக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு. இன்னொன்று அன்னைக்கு ரொம்ப ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த தனுஷனுடைய லைஃப்பில் அந்த படம் வந்து ஒரு பெரிய சர்க்கிளாக மாறிச்சு. இன்னொன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் இழுத்துருச்சு. அது தள்ளி 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 போய் கௌதம் மேனன் பல இடங்களில் கடன் வாங்கி அவர் பேரையே டைட்டில் கார்டில் போட முடியாத அளவுக்கெல்லாம் சூழல் வந்துச்சு. தயாரிப்புன்னு போட்டு அவர் பேரே போட முடியாத சூழல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். பட் படமாக வெளியில் வந்து அது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. நல்லாவும் இல்லை, நிறைய நம்மளை ஏமாற்றிட்டாங்களோன்னு தனுஷுக்கு ஒரு ஆத்திரம் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த சந்திப்பை அவர் தவிர்த்தாருன்னு ஒரு தகவல் இருக்குது. பட் கௌதம் மேனன் தரப்பில் நாங்கள் தனுஷ் அப்ரோச்சே பண்ணலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எது உண்மைன்னு தெரியல. சார், கௌதம் மேனன் அவர்கள் வந்து ஒரு டைரக்டரா இருக்காரு. இப்போ வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து கதை கொடுத்து இவர் படம் பண்ணதா ஒரு பேச்சு அடிபடுதா? அது எந்த அளவுல உண்மை? இல்லை, அது வந்து சினிமாவில் சகஜம். இப்போ ஒருத்தர் நொடிச்சு போறாரு அப்படின்னா அவரோடு டிராவல் பண்ண நண்பர்கள் கை கொடுத்து அவர் மேலே கொண்டு வர்றது சாதாரணமான ஒரு விஷயம். இப்போ கௌதம் மேனன் வந்து வெற்றிமாறனோடு ரொம்ப இணக்கமாக இருக்காரு. அவங்க தொடர்ந்து அந்த செட்டில் இருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கதையை தான் இன்னைக்கு பல ஹீரோக்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வெற்றிமாறன்ட்ட ஒரு கதை வாங்கி நம்ம பண்ண என்னன்னு அவர் நினைச்சு தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறனும் கதை தரேன்னு சொல்லியிருக்காரு போல. ஸோ அந்த வேலைகள் யார் சார் ஹீரோவா இருப்பா அந்த படத்துக்கு? அநேகமா சிம்புவா இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. சிம்பு தான். ஆமா ஆமா. சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.